ஹாய் மக்களே, ஹவ் ஆர் யூ? நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. கேட்க மாட்டீங்களா? நான் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டீங்க. என்ன பண்ணுறது? நடிக்கிறவங்க சொன்னதானே கேட்பீங்க. உண்மையாக யாரும் கேட்க மாட்டீங்க. நடிகராக இருக்கட்டுங்க, எல்லா அனில் அம்பானியாக இருக்கட்டு, பெரிய விஐபிகளாக இருக்கட்டும், நடிகராக இருக்கட்டும், அனில் அம்பானி, பெரிய தொழிலதிபர்கள், யாராக வேணாலும் இருக்கட்டும், நல்லா தொழிலதிபர்கள், விஐபி எல்லாருமே அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு மட்டும், அவங்களுக்கு பணி வேலை செய்கிறதுக்கு மட்டும் ஏழைக்கு வேணும். அவங்களுக்கு என்னென்ன ஒர்க் பண்ணுறது, கம்பெனியாக இருக்கட்டும், பெட்ரோல் பேக்காக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஏழைக்கு வேணும். ஆனால் அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா, பெரிய விஐபி வீட்டில் இல்லை ஒரு ஃபங்க்ஷன்னா விஐபி தான் கூப்பிடுவாங்க, ஏழையை கூப்பிட மாட்டாங்கல்ல, பெரிய விஐபி தான் கூப்பிட்டு பரிசுராதன் பண்ணுவாங்க. எந்த தொழிலதிபராகவே இருக்கட்டுங்க, அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு, கம்பெனி நடத்துறதுக்கு, எல்லா பிஸ்னஸையும் பார்க்குறதுக்கு ஏழைக்கு வேணும். ஆனால் அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா விஐபி தான் வேணும். ரஜினி மாதிரி ஆட்கள் விஐபி, ரஜினிக்குமே விஐபி ஏழைக்கெல்லாம் பிடிக்காதுங்க. படத்தில் தான் பாடுவாருங்க, ஏழை பாட ரஜினிக்கு ஏழை மேலே நல்லா பாசம் வந்துருக்கு. அது சினிமா படத்தில் மட்டும்தான். நிஜ வாழ்க்கையில் ரஜினி எந்த ஏழைகளும் மதிக்கிறாங்க. ரஜினி ஏழை எந்த ஏழைகளும் மதிக்கிறதே கிடையாது. அவ்வளோ விஐபி மாநிலம் தான் போனாங்க. விசேஷமாக இருக்குது ஏழை வீட்டுக்கு ரஜினி அந்த ஏழை வீட்டுக்கு எனக்கு பார்த்துக்கலாம். இந்த விஐபி நிகழ்ச்சி தான் போவாங்க. ஆனால் ஏழை படம் மட்டும் வேணும். தியேட்டர் முண்டி வச்சு அழுதுட்டு போட்டு பார்க்கறது ஏழைக்கு தான். 50% முக்கால்வாசி ஏழை தான் தியேட்டர் முண்டி வச்சு பார்த்து தினம் சம்பாதிக்கிறதே தியேட்டர் கொடுத்தா அடிக்கிறாங்க. குடும்பத்தை பார்க்குறதே கிடையாது. அந்த பணத்தை வாங்கிட்டு இவங்க பெரிய விஐபி ஆகிறாங்க. அப்புறம் ஏழையை மதிக்கிறதே கிடையாது. உடனே விஐபி தான். அவங்க வீட்டில் எந்த மாரி கேட்கட்டுங்க, எந்த பணசுமே உடனே விஐபி தான் அழைப்பேன். ஏழைகளை ஒர்க் பண்ணுறதுக்கு தான் ஏழைங்க இல்லை. அவங்க வீட்டு பாத்திரம் பண்ண கழுவ செக்யூரிட்டியாக இருக்குது, வேறு எந்தெந்த கம்பெனியாக கார்டு யாராகிட்டு அவங்க வீட்டுக்கு ஏழைகளாக வேலைக்காரனாக இருந்தால் அவங்க வந்து விஐபி பார்த்து அனில் அம்பானியாக இருக்கட்டுங்க, விஐபி தான் அழைப்ப உண்டு. ஏழைகளை வேலை செய்ய மட்டும் தான். நீ வேலை செஞ்சே சாகணும். எந்த பிரச்சனைக்கு ஏழை கூப்பிட மாட்டாங்க. நம்ம ஏழை மக்கள் அப்பா மக்களுங்க. ஏன்னா 500 ரூபா சம்பாதிக்கிறாங்க, சினிமா தியேட்டர் கொடுத்துட்றாங்க, இல்லை பிராந்தி கடை கொடுத்துருவாங்க, இல்லைன்னா சினிமா தியேட்டர் கொடுத்துருவாங்க. அவங்க பேருந்து வந்து 2-3 பல ஜென்மம்ல இந்த ஃபேமிலி அப்படியே தான் இருக்குது. ஒரு வீடு இருந்தால் பார்த்துக்கணும் இருக்காது, பார்த்துக்கணும் வீடு இருக்காது, வீடு இருந்தால் பார்த்துக்கணும் இருக்காது, பார்த்துக்கணும் வீடு இருக்காது. இன்னும் ரெண்டுமே ஒன்றுமே இருக்காதுங்க. 500 ரூபா சம்பாதிக்க சினிமா தியேட்டர் கொடுக்குறதாச்சு, வீடு இருக்காது, பார்த்துக்கணும் இருக்காது, எதுவுமே இருக்காது. குழந்தைகளை படிக்கவும் முடியாது. எப்படிங்க டெவலப் ஆக முடியும்? ஒரு நடிகர் முன்னாடிலாம் போயிட்டு தான் எப்படிங்க டெவலப் ஆக முடியும்? ஒரு நடிகர் பின்னாடி போகிறாங்க, இல்லைன்னா அரசியல்வாதி பின்னாடி போகிறாங்க. எப்படிங்க முன்னுக்கு வர முடியும்? ஒரு வேலை பின்னாடி, ஒரு பிஸ்னஸ் பின்னாடி, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது, ஒரு வேலை ஒர்க் பண்ணுறது பின்னாடி போனால் மனுஷன் வாழலாம். ஒரு நடிகர் பின்னாடி போகிறாங்க, இல்லைன்னா அரசியல்வாதி பின்னாடி போகிறாங்க. அதனால தான் விஐபிகள் ஏழைகள்லாம் மதிக்கிறாங்க. அவங்க வீட்டு எடுபடி நாய் தான். நம்மளை போல ஏழைகள் இல்லை, அவங்க வீட்டு எடுபடி நாய் தான் இல்லை. இல்லை நம்மளுக்காக அறிவு தான் கிடையாது. 500 ரூபா சம்பாதிக்க வேண்டியது ரஜினியோட ரிலீஸ் ஆகிடுச்சா, அவங்களோட ரிலீஸ் ஆகிடுச்சா, இவங்களோட ரிலீஸ் ஆகிடுச்சா, பரவாயில்ல. ஒரு 500 ரூபா அந்த படம் பார்த்து அழைச்சிடுவோம், இல்லை பிடிச்சா அழைச்சிடுவோம். எப்படிங்க நம்ம முன்னுக்கு எப்படியே போனால் நம்ம மூளை எப்படி கெட்டாலும் புத்தியே வர மாட்டேங்குது இல்லை. கையில் காசு வந்தாச்சு, உடனே சினிமா பார்க்கலாமா, ஓட்டு அடிக்கலாமா, இப்படித்தானுங்க என்ன போகுது. எனக்கு மட்டும் இல்லை, முக்கால்வாசி ஏழைகளுக்கு அப்படித்தானே போகுது. 50% ஏழைங்க, 99% ஏழைங்க பிடிச்சி அடிக்கிறாங்க. ஒன்றும் அரசியல்வாதி பின்னாடி போகிறாங்க, இன்னும் நடிகர் பின்னாடி போகிறாங்க. நடிகர் பின்னாடி போய் உதவாங்க, அரசியல்வாதி பின்னாடி போகிறோம், போலீஸ் ரத்து சாச்சு வரும். இப்படியே வாழ்க்கை அவங்களுக்கு ஓடுது. அவங்க குடும்பத்தை எப்படியே காப்பாற்றுவாங்க? பிள்ளைகளோட அக்கறை உண்டா, குடும்பத்தோட அக்கறை உண்டா? இந்த கால பசங்க இந்த அக்கறையே இல்லைங்க. எப்படிங்க குடும்பத்தை காப்பாற்ற முடியும்? ஏதாவது ஒன்றுக்கு அடிமையாடுறாங்க, ஏதாவது ஒன்றுக்கு அடிமை திருத்தவே முடியும். நீங்கள் பார்த்து திருத்துங்க, உங்கள் ஃபேமிலியை நீங்கள் திருத்துங்க, ஒவ்வொருத்தராக திருத்துங்க. சினிமா தியேட்டர்களாக போகாதீங்க, நடிகர் முன்னாடி போகாதீங்க, அரசியல்வாதி பின்னாடி போகாதீங்க. அவங்க உழைங்க,
கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணுங்கள், இன்னும் போங்க, பிள்ளைகுட்டி படிக்க வைங்க, யோசிங்க. பசங்க முன்னாடி போய் அவங்க கூட்டத்தில் நசுங்கிறது, கசங்கி போகிறது, போலீஸ் ஸ்டேஷனில் அத்தீரிவாங்க, நடிகர் முன்னாடி போகிறது அவங்க தியேட்டரில் அத்தீரிவாங்க. இது போலப்பா போய் காலங்காலமாக 50 வருஷம் இதுதாங்க நடந்துட்டு இருக்குது. ஏதாவது ஏழை ஜெயிச்சு முன்னுக்கு வர முடியுது? ஒன்றும் கிடையாது. மொத்த புளிமீட்டு கூட காசு ₹500 கிடைக்க வேண்டியது ஹோட்டல் மீன். இல்லைன்னா எப்படா ரஜினி படம் ரிலீஸ் ஆகும் ஏதோ ஒரு படத்துக்கு போக வேண்டியது. எந்த படம் ஒரு படம் ரிலீஸ் ஆகக்கூடாது, அப்படின்னா போக வேண்டியது. அவங்க கோடிக்கணக்காக வாங்கிட்டு ஆடிக்கு 60 வச்சு ஓட்டிட்டுருக்குறாங்க. அதுலேயும் கஷ்டப்படுறாங்க. ஆனால் முன்னுக்கு வந்தால் மட்டும் என்ன ஏழை ரஜினி என்னங்க வேலைக்கு போயிட்டா, வேறு யாரும் வேலைக்கு போயிட்டா? நேற்று வந்த பாலாப்பு விஜய் டிவி பாலாப்பு மக்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஆதரவு கொடுத்தாங்க, முன்னுக்கு வந்தால் மக்களுக்கு செய்வாங்க. ரஜினியெல்லாம் மக்களுக்கு என்னங்க பண்ணுறாங்க? உடனே வேட்டை எப்போ ரிலீஸ் ஆகணும் உடனே காத்துட்டு நிற்கிறா. 2000 ரூபா கொடுக்க இல்லையா? 2000 கொஞ்சம் அரிசி வாங்கி போடுங்க, வீட்டில் போட ஓட்டி நல்லா சாப்பிட்டுருக்காங்க. 2000 வீட்டில் அரிசி வாங்கி போடுங்க, நல்லா சாப்பிட்டுருக்காங்க. அதை விட்டுட்டு சினிமா சினிமா வந்துட்டு படம் மாட்டிருக்காங்க இல்லையா? பால் விவசாயம் பண்ணுறது, குழந்தைகளுக்கு பால் இல்லைங்க, உடனே போஸ்ட்டு பால் விவசாயம் பண்ணுறீங்க. குழந்தைக்கு பால் வாங்கும், குழந்தைக்கு பால் வாங்க காசு கொடுக்க முடியல, உடனே பாலை வாங்கி போஸ்ட்டு கொடுத்துறீங்க. நல்லா திருத்த முடியுங்க, இடத்துல ஆர்த்தால் நிறுத்த முடியும். கொஞ்சம் திருந்துங்க, கொஞ்சம் தயவு செய்து திருந்துங்க. நடிகர் முன்னாடி போகிறது, அரசியல்வாதி முன்னாடி போகிறதா விட்டுருங்க. ஒர்க் பண்ணுங்க, நல்லா ஒர்க் பண்ணுங்க, குடும்பத்தை பாருங்கள், நல்லா வாழுங்க, சொல்ல கேளுங்க. ஏன்னா கெட்டு பிடிச்சா இதை வந்து போட்டுக்கிறேங்க. அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாம் அப்படியே அந்த பெல் பண்ணி கொஞ்சம் அமைச்சு விடுங்க. பாய்.